ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகா. இது எங்கள் சின்ன உலகம். இன்றைக்கி 2 நாள் விலாக் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். அதாவது தைப்பூசத்துக்காக நம்ம 2 நாள் சனி ஞாயிறு 2 நாள் எப்படி என்னென்ன வேலை பார்த்தோம், எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சி எப்பவும் போல் ஆசை குட்டி கோலம் எல்லாம் போட்டுட்டு இப்போ காஃபி போட வந்தாச்சு. நமக்கு காஃபி இல்லாமல் டே ஸ்டார்ட்டே ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வேலை காஃபி தான். காஃபி குடிச்சிட்டு வேலையை தொடங்கலாம். ஃபஸ்ட்டு போர்வையெல்லாம் எடுத்து அள்ளி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு மாப் போட வேண்டியதான். நான் நார்மலாக ஒரு விரதம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மொதல் நாளே பாய் போர்வை அதெல்லாம் அலசிட்டு வீடெல்லாம் மாப் போட்டு ரெடி பண்ணிடுவோம். இப்போ வீடெலாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆனால் இன்னொரு அரை மணி நேரத்தில் இது அப்படியே மறுபடியும் தலைகீறாயிடும். இப்போதைக்கு பசங்களெலாம் வெளியே அனுப்பிட்டு நான் வீடு துடைச்சிருக்கேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் உள்ளே வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம். சாமி கும்பிட்றதுக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இங்கே பாக்கெட்டு 30 ரூபா 50 ரூபா அப்படின்னு விற்பாங்க. அது மாதிரி மொத்தமாக போகிறப்ப புதுக்கோட்டை போகிறப்ப வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. செவந்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். ரோஸ் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுவிட்டு பாப்பா டெய்லி ஒன்று ஒன்று வச்சுட்டு போவாள். அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்து மிஷினில் துணி போட வந்தாச்சு. வாஷிங் மிஷினில் போர்வையெல்லாம் இருக்குமா, அதனால் நிறையா இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து தான் வெயிலே காயப்பட்டால் சீக்கிரம் எடுத்துடலான்ட்டு போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி ஒரு 5 ஷிஃப்ட்டுக்கிட்ட மிஷின் போட்டாச்சு. ஏன்னா ஒரு 8 போர்வை அது மாதிரி இருக்கனால ஒரு 3 தான் போட முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அப்புறம் பெட்ஷீட் கவரு சோஃபா கவர் எல்லாம் போட்டுட்டு இதுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் எடுத்தேன். இப்போ லிக்விட் ஊற்றணும். நான் இந்த மூடியில் ஒரு மூடி ஊற்றுவேன். இந்த சோப் ஆயில் எங்கள் ஊர்லேயே நான் எங்கள் குழுவில் ஒருத்தவங்க தயாரித்து விற்கிறாங்க. நாங்கள் மஞ்சள் நாயகின்ற குழு வச்சுருக்கோம். அந்த குழு மூலிமா இந்த சோப் ஆயில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் நாளைக்கு வரோம் இல்லையா, அதனால் இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்காக வேலையை அதிகம் ஊற வச்சுருவோன்ட்டு டக்குன்னு எடுத்து போட்டு ஊற வச்சிட்ருந்தேன். டைம் ஆகிடுச்சின்ட்டு ஊற வச்சுட்டு சமைக்கணும் வேறு. இன்றைக்கி சிம்பிளாக டைம் இல்லாதனால சாதம் வச்சு ஒரு ரசத்தை வச்சு ரசம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு தொட்டுக்காய் செஞ்சு இன்றைக்கி லஞ்ச் மெனு முடித்தாச்சு. அப்புறம் பாய் போர்வை எல்லாம் காய போட்டுருந்தேன்னா எல்லாத்தையும் போய் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக காய போட்டு மாற்றி மாற்றி எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சாச்சு. மணி 4 ஆயிடுச்சு. மாவும் ஆட்டியாச்சு. இன்றைக்கி டே இதோடு முடியுது. இது அடுத்த நாள் காலையில் தைப்பூசம். காலைல 4:30க்கு எழுந்துச்சி கோலம்லாம் போட்டாச்சு. நான் கொஞ்சம் சுமாராக தான் கோலம் போடுவேன். என் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சமையல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் விரதத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. சரி 1:30க்கு தான் நல்ல நேரம் அப்படிங்கிறனால மற்ற சாமிக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். இப்போ மஞ்சள் போட்டு மஞ்சள் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் ஊற்றிட்டு ஜவாது இருந்தால் அதில் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாமிக்கு பொட்டு வைக்க வரோம். பன்னீர் ரோஸ் வாட்டர் போடல, வாசனையாக இருக்கும், ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கலந்துக்குவேன் எப்போதுமே. இது மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு இப்போ பொட்டு வைக்கலாம். இது இந்த நம்ம மோதிர விரல் சொல்லுவோம் இல்லையா, அந்த விரலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எப்போவுமே சாமி படம் வச்சாலும் சரி, விளக்கில் வச்சாலும் சரி, கீழேருந்து மேலே தான் பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாமே கீழே ஆரம்பித்து தான் மேலே வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு சாமி பாதத்துக்கு வச்சுட்டு அப்புறம் நெத்தியில் அப்புறம் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். அது மாதிரி விளக்குங்களுக்கு வச்சாலும் எதுக்கு வச்சாலும் கீழே ஆரம்பித்து அப்புறம் தான் மேலே கொண்டு போகணும். அது மாதிரி நான் எல்லா வீட்டில் இருந்த எல்லா ஃபோட்டோஸ்க்கு விளக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் முருகன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதே மாதிரி எல்லா தட்டு விளக்கு எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொன்றா வச்சுட்டேன். இது உங்களுக்கு தனியாக விளாக் போகிறேன். இது ரொம்ப இப்போ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். இது எப்படி போட்டு வச்சேன் என்னங்கிறது உங்களுக்கு தனியாக நான் விளாக் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது குலதெய்வ செம்பு அப்படின்னு நான் எப்போதும் வீட்டில் ஒன்று வைப்பேன். அதாவது ஒரு செம்பில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சு அந்த தண்ணியை வச்சுட்டு அதில் இப்போ நம்ம ஆண் தெய்வமாக இருந்து நம்ம குலதெய்வம் அப்படின்னா திருநீரும், பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அதில் நம்மள்ட்ட இருக்கிற பூ இதை வச்சுட்டு வச்சிடணும். நம்ம வீட்டில் சாமி குலதெய்வ சாமி படம் இல்லாதவங்க இந்த மாதிரி வச்சு வழிபட்டால் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த உருளி இது வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலாக வச்சுட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ சாமி கும்பிட வந்தாச்சு.
முருகன் படம் வச்சு அதில் வந்து சரவண பவ அப்படின்னு சர்க்கோண கோலம் போட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வச்சு விரதம் விடணும். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா சாதம், சாம்பார், ரசம், 3 வகை தொட்டுக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பலாக்காய் இதெல்லாம் வந்து தொட்டுக்காய் செஞ்சு, பாயாசம், அப்புறம் வந்துட்டு வடை, அப்பளம் இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி சாப்பாடு மெனு செஞ்சோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டு சாயந்தரமாக கோயிலுக்கு போனேன். கோயிலில் போய் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு இன்றைக்கி பௌர்ணமிங்கனால கிரிவலமும் போயிட்டு வந்தாச்சு. எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு மன நிறைவோடு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோஸில் வந்து ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ கிளாரிட்டி இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதில்ல அப்படின்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சின்ன உலகத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.